ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஹெல்தியான, டேஸ்டியான, எஃபெக்டிவான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல அரிசி சேர்த்தாம தான் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது லஞ்ச் மெனுவா இருக்கட்டும், இல்ல பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் இது எல்லாத்துக்குமே அரிசி சேர்க்காம தான் செஞ்சுட்டு இருக்கோம். இது போல ரெசிபீஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கோட ரெசிபிக்கு பவுலில் நான் 1 டம்ளர் கம்பு எடுத்திருக்கேன். கம்பில் ஏராளமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது கூடவே அதே டம்ளரில் 1/4 டம்ளர் வெள்ளை உளுந்து, 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் எடுத்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 3லிருந்து 4 முறை நல்லா கசக்கி க்ளீன் பண்ணி எடுத்துடணும். கம்பு உடம்புக்கு நல்லாவே குளிர்ச்சி தரும். இதில் அதிகப்படியான புரதச்சத்து, நார் சத்து இருக்கு. இது போல உணவு சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா ஸ்டொமக் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நல்லா க்ளீன் பண்ணிட்டு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும். இது போல நல்லா ஊற வச்சிட்டோம் அப்படின்னா தான் மாவு நல்லா நைஸாக அரைக்கிறதுக்கு வரும். மூடி வச்சு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சிருவோம். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா இந்த கம்பு, உளுந்து, வெந்தயம் இது 3மே நல்லாவே ஊறி வந்திருக்கு. இது தண்ணியிலிருந்து வடிச்சு எடுத்துட்டு மிக்ஸி ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சி எடுக்கணும். அதிகமா தண்ணி சேர்த்தக்கூடாது. அரைச்சி புளிச்சதுக்கு அப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சேர்த்திக்கலாம். அதனால எப்பவுமே அரைக்கும் போது கொஞ்சமா தண்ணி சேர்த்திக்கிங்க. இப்போ நான் அரைச்சிட்டு வந்த பதம் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நான் எந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன்னு. இது கூடவே தேவையான அளவுக்கு இந்துப்பும் போட்டு கையை வச்சு நல்லா கலந்துட்டுலாம். கை வச்சு நல்லா கலந்து விடும்போது மாவு நல்லா புளிச்சு வரும். தானிய வகை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நல்லா புளிக்க வச்சும், அது மட்டும் இல்லாமல் நல்லா வேக வச்சும் சாப்பிடணும். அப்போதான் நல்லா ஜீரணமாகும். 8 மணி நேரம் நான் புளிக்க வச்சிருக்கேன். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்க மாவு எந்த அளவுக்கு நல்லா புளிச்சு வந்திருக்குன்னு. மாவை ஒரு முறை நல்லா கலந்துட்டுட்டு தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, சின்னதாக கட் பண்ணின ஒரு நார்மல் சைஸ் பச்சை மிளகா, இது எல்லாமே மிதமான சூட்லேயே நல்லா தாளித்து வரணும். அது வரைக்கும் நல்லா தாளித்து எடுத்துட்டு ஒரே ஒரு நார்மல் சைஸ் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி போட்டு இதையுமே எண்ணெயில் லைட்டாக பிங்க் கலரில் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கருப்பு கலர் ஆட்டம் தெரியும். வதங்கின வெங்காயத்தை மாவோட சேர்த்தி போட்டுட்டு ஒரு நார்மல் சைஸ் கேரட்டையும் திருவி சேர்த்தி சின்னதாக கட் பண்ணி வச்சிருந்த கொத்தமல்லியும் போட்டு நல்லா கலந்துட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் மாவை நல்லா கலந்துட்டு மாவோட பதம் இந்த ஸ்டேஜில் தான் பார்க்கணும். ரொம்ப கெட்டியாக இருக்குது, அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி கலந்து விட்டுக்கலாம். இன்றைக்கி நம்ம இதில் குழிப்பணியாரம் தான் போட போகிறோம். இதே மாவு ஊத்தப்பம் போடலாமான்னா தாராளமாக போடலாம், இட்லி ஊற்றலாம். இந்த பதம் கரெக்டாக இருக்கும். நல்லா புஷ்ஷுன்னு நல்லா வெந்தும் வரும். மாவை கொஞ்சமாக இலக்கம் கொடுக்கணும், அப்போ தான் அந்த கெட்டித்தன்மை இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 15 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல்லு பூண்டு, மிதமான சூட்லேயே சின்ன வெங்காயமும் பூண்டும் நல்லா லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். ஃப்ளேம் ஆனில் வைக்காமல் மிதமான சூட்லேயே வச்சு அப்பப்போ நல்லா கலந்துட்டுட்டு ஒரு 50% கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு கை நடைச்ச வேர்க்கடலையும் போட்டு நான் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். நம்ம சேர்த்துற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கொஞ்சமாக வதங்கினா நம்ம இன்னொரு இன்க்ரீடியன்ட் போடணும். அந்த மாதிரி செய்யும் போது கடைசியாக எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே நல்லா சேர்த்து வதங்கி வரும். இது கூடவே நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சள், தேவையான அளவுக்கு கல்லுப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் போட்டு நல்லா கலந்து எடுத்துக்க போகிறேன். இந்த சட்னி இட்லி, தோசை, குழிப்பணியாரம் இதுக்கெல்லாம் நல்லாவே டேஸ்டியாக இருக்கும். காரத்துக்காக நான் 3 வரமிளகாவும் சேர்த்து நல்லா வறுப்பட்டது போல் எடுத்துக்க போகிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. கடைசியாக ஒரு சின்ன துண்டு புளியும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடணும். வெங்காயம், பூண்டு, வேர்க்கடலை எல்லாமே நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆரம்பத்தில் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். நான் தான் தண்ணி சேர்த்தி கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் தாளிப்பு கொடுக்கல சட்னிக்கு, உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தாளிப்பு கொடுத்துக்கலாம்.
குழிப்பணியார கல் நான் நான்ஸ்டிக் தவா தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒவ்வொரு குழிக்குழியுமே கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே குழியோட 3/4 அளவுக்கு மட்டும் இந்த மாவை ஊற்றிக்கலாம். மாவோட பதம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா உள்ளே ஒழுங்காக வேகாது, பச்சையாக இருக்கிறது போல் இருக்கும். குழிப்பணியார குழிக்குள்ள எல்லாமே மாவு ஊற்றிட்டு அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சமாக எண்ணெயும் ஊற்றி விட்டுட்டு மிதமான சூட்லேயே வச்சு நல்லா வேகத்துக்கு விடணும். ஒரு பக்கமாக வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போடணும். மிதமான சூட்டில் வச்சு வேக வைக்கும் போது தான் மேலேயும் மெதுவாக வேகும், உள்ளேயும் நல்லா வெந்து வரும். லைட்டாக ப்ரௌன் கலரில் வெந்து வந்திருக்கு பாருங்க. திரும்பி இன்னொரு சைடு மிதமான சூட்லேயே மூடி வச்சு வேக வைக்கணும். பாருங்க 2 பக்கமும் எந்த அளவுக்கு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வெந்து வந்திருக்குன்னு. நல்ல டேஸ்டியாக இருக்கும். அரிசி மாவில் செய்கிற குழிப்பணியாரத்தை விடவே இது நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். தைராய்டுக்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அரிசியை கம்மி பண்ணிட்டு இது போல உணவை சாப்பிட்டு பாருங்க. தைராய்டுனால வர சைடு எஃபெக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். ஏன்னா எனக்கும் தைராய்டு இருக்கு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால நான் உங்களுக்கு சொல்றேன். ஒவ்வொருத்தருக்கு வேறுபடலாம். இது போல நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க.